எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 97ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விட்டுவிடுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். தீமையை வெறுப்பதே கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். செய்தியின் தலைப்பு சிலுவையின் அன்பு. நான் இந்த நாளிலே கொடுக்கிற ஆலோசனை என்ன? தீமையை வெறுப்பதே சிலுவையின். அல்லேலூயா. நம்ம அன்பு செலுத்துறது அதோடைய அடையாளம் என்னென்னா, நான் தீமையை வெறுத்து கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன். இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, அல்லேலூயா, தீமையை என்ன செஞ்சிருங்க? வெறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலும் ஆலோசனை தீமையை வெறுக்க. தீமை என்னென்ன காரியங்கள்லாம் தீமை அப்படின்னு சொல்லி சில வசன ஆதாரங்களோடு கூட நாம் தியானித்து நாம் துரிதமாய் முடிக்க விரும்புகிறேன். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. அதே சங்கீதம் 37:27, தீமையை விட்டு விலகி என்றென்றைக்கும் என்ன செய்வாய்? நிலைத்திருப்பாய். அல்லேலூயா. இங்கே தீமை என்று சொல்லி அநேக காரியங்களை சங்கீதக்காரன் மூலமாய் கர்த்தர் நமக்கு எழுதுகிறார். தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமையை விட்டு விலகி நன்மை செய், அப்பொழுது சமாதானத்தை தொடர்ந்து கொள்ளுவாய், அப்பொழுது நிலைத்திருப்பாய். அல்லேலூயா. தீமையை விட்டு விடுவது உத்தமனுக்கு அது நல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். கவனிங்க, தீமையை என்ன செய்யணுமா? விட்டு விலகணும். நீங்கள் அது 37ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் நம்ம வாசித்தோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய அப்பொழுது என்றென்றைக்கும். ஆமாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற 25, 26 நான் வாசிக்கிறேன். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் நித்தம் இறங்கி என்ன செய்கிறேன்? கடன் கொடுக்கிறேன், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த 2 வார்த்தைகளை வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே 3வது 27ஆம் வசனத்தில் தீமையை விட்டு விலகின்ற அந்த வார்த்தைக்கும் மேலே இருக்கிற 2 வசனங்களுக்கும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன். இப்போ தாவீது எப்படி இருக்கிறாரு? ஒரு முதிர் வயது உள்ளவரா இருக்கிறார். ஒரு வயது முதிர்ந்த நிலைமையில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இங்கே அவர் சொல்கிறாரு, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும். நீதிமான் சந்ததி. அல்லேலூயா. இந்த நீதிமான் சந்ததி என்ன செய்யணும்? நீதிமானாக இருப்பானால் அவன் உத்தமனாய் உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் உத்தமனாய் காணப்படுவானால் அவன் சந்ததி கைவிடப்படாது. அந்த உத்தமன் தீமையை விட்டு என்ன செஞ்சுருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அவருடைய கற்பனை கட்டளைகளை கை கொண்டு என்ன செய்யணும்? எல்லாம் விலக வேண்டியதை விலக்கி ஆண்டவர் சொன்னதை மட்டும் செய்து அவன் வாழ்ந்தான் என்னால் அவன் தீமையை விட்டு விலகிறவனாக இருக்கிறான். அவன் தீமையை விட்டு விலகி வாழ்கிறவனாக இருக்கிறான். கர்த்தர் அவன் சந்ததியை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இங்கே மேலே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் கீழே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் ஒரே ஒரு ஒத்துமை தான் இருக்குது. அவன் நீதிமான், தேவனுக்கு பிரியமான பிள்ளை. அதனால் அவன் தீமையை விட்டு என்ன செய்வான்? விலகி நன்மை செய்கிறவனாக இருக்கிறான். தாவீது சொல்கிறான், நான் இறங்கி என்ன செய்கிறேன்? கடன் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவன் ஒரு நீதியை செய்கிறதை அங்கே வெளிப்படுத்துகிறான். நான் இறங்கி என்ன செய்கிறேன்? கடன் கொடுக்கிறேன். அவன் சந்ததி என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இறங்கி இரக்கத்தின் நிமித்தமாக என்ன செய்கிறேன்? ஒரு நன்மையை செய்கிறேன். எனக்கு ஒரு வேளை அந்த இடத்துல திராணி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உதவி செய்வேன் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன்? அங்கே ஒரு நன்மையை செய்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது என்னது? பாவம், தீமை என்கிற கணக்கில் என்ன செய்கிறது? வருகிறது. ஆகவே நான் நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யாமல் இருந்தாலும் பாவம், தீமைன்னு தெரிந்து அதை செய்தாலும் பாவம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நாளே உங்களோட கூட இடைபடுகிறார். உங்களுடைய நீதிமான்ங்கிற அந்த நிலைமையை என்ன செய்யுங்க? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நான் நீதிமானாக இருக்கிறேனா? நான் தீமையை விட்டு விலகி நீதிமானாக இருக்கிறேனா? நோவாவை குறித்து ஏன் ஆண்டவர் உத்தமன், அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன் ஏன் சொல்கிறாரு? உலக போக்கில் அவன் என்ன செய்யலை? நடக்கலை. அவனை சுற்றி எல்லாரும் தீமை செய்தார்கள், ஆனால் அவன் என்ன செய்யலை?
தீமை செய்யலை. எல்லாரும் பாவத்தில் இருந்தாங்க, அவன் என்ன செய்யலை? பாவத்துக்கு உட்படலை. எல்லாரும் தன் இஷ்ட போல வாழ்ந்தாங்க. அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே காத்திருக்கிறவனாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிறவனாக இருந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஏன்னா நீங்க கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்கள். ஆமென். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்ன செஞ்சிருங்க? அல்லேலூயா. சவுல் இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். சவுல், நீ என்னுடைய ஜனங்களை ராஜாவாய் இருக்கும்படி, ஜனங்களுக்கு ராஜாவாய் இருக்கும்படி உன்னை அபிஷேகம் பண்ணுறேன். என் வார்த்தையின்படி நீ கேட்பாயானால் உன்னை நான் பலுக பண்ணுவேன். உடனே தரையில் குனிஞ்சி அல்லேலூயா ஆமென், இஸ்ரவேல் முதல் ராஜா நான் தான், ஆமென். சகலரை பார்க்கல அவன் மட்டும் என்ன செய்வானா? உயரமாக தெரிவாராம். எல்லாரும் குட்டையாக இருப்பாங்க, அவர் மட்டும் எப்படி இருப்பார்? உயரமாக இருப்பார். அதனால என்னவோ ஆண்டவர் நேராக பார்த்து வான்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்தவர் சொல்கிற வார்த்தைக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியாமல் போயிட்டார். எல்லா குணமும் இருக்குது. தாழ்த்துற குணம் இருக்குது, தாழ்மையாக இருக்கிற குணம் எல்லாம் இருக்குது. கீழ்ப்படியாமை என்ற ஒன்று இல்லாததுனால என்ன செஞ்சிட்டாரு? மொத்த ஆசீர்வாதத்துக்கும் புல் ஸ்டாப் வச்சிட்டார். ஆமென். அவர் தான் வச்சார், ஆண்டவர் என்ன செய்யலை? வைக்கலை. ஆண்டவர் ஒரு புல் ஸ்டாப் என்ன செய்யலை? இதோட சவுலுக்கு ஒரு காரியம் தான் செய்யக்கூடாது. அவனை ஆண்டவர் இன்னும் உயர்த்தணும் தான் நினைச்சார். ஆனால் அவன் நீதிமானாய் கர்த்தர் சமூகத்தில் உள்ள வந்தான். ஆனால் தற்பெருமையும் சுயமும் அவன் இருதயத்தை ஆட்கொண்டபடினாலே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அல்லேலூயா. இங்கே நம்ம இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில், ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போக என் இருதயம் ஆயத்தமாக இருக்குதா? நான் அந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது, இல்லை கர்த்தர் என்னை மாற்றுன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் என்னிடத்தில் இருக்குதா? நான் நீதிமான். ஆமென். தாவீது நீதிமான். நான் சொன்ன அடுத்த செகண்டுக்கு தரையில் விழுந்து புரண்டு மன்னிப்பு கேட்டு என்ன செஞ்சிருவான்? என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தெரிந்து தான் செய்தேன், என்னை இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, இறங்குங்க. அல்லேலூயா. அப்படி மன்னிப்பு கேட்டதுனால தான் உயிரோடு என்ன செஞ்சான்? அத்தனை வருஷம் அரசாண்டான். இல்லைன்னா என்ன செஞ்சுருக்க முடியாது. எனக்கு பைபிள் காலேஜ் எடுத்த ஷெல்டன் சொல்லி ஒரு அங்கிள், அவங்க அவ்வளோ நல்ல அழகான தெய்வ மனுஷன், நல்ல ஒரு பைபிள் டீச்சர். அவரை மாதிரி அவரால் தான் நான் பைபிள் காலத்தில் நின்று நான் சொன்ன செய்தவர் செய்வார் அந்த வார்த்தை அவர் மூலியமாக தான் வந்துச்சு. மதுரை ஜீவ வார்த்தை தெரியுமா? அவருடைய தம்பி, ஆமாம், அவருடைய தம்பியோ அவருடைய அண்ணனோ அவர் எங்களுக்கு எடுக்கும்போது அவர் சொன்னாராம், எங்களுக்கு சொன்ன அந்த சாட்சி எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா, ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறாராம். அல்லேலூயா. எதுக்கு அழைக்கிறாரு? ஊழியத்துக்கு. அவர் சயின்டிஸ்டாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். இவர் லிட்ரலாக சட்டையை பிடிச்சிக்கிட்டு வீட்டில் புரள்றாராம், நான் வரமாட்டேன் ஆண்டவரே, நான் வரவே மாட்டேன் ஆண்டவரே, ஐயோ 2 பிள்ளைங்க இருக்குது, படிக்க வைக்கணும், காசுக்கு எங்கே போய் நிற்பேன், யார்கிட்ட போய் கேட்பேன், இங்கே எனக்கு லட்சமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் இப்போ என்ன செய்கிறேன், விட்டுட்டு வந்தால் எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, எதுவுமே இல்லை ஆண்டவரே, நான் வரவே மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்து ஆட்டோ ஓட்டினாராம். என்ன ஓட்டினாராம்? யார் யார் பாருங்க, தன்னுடைய சுவிசேஷ ஊழியம். அவருக்கு என்ன? பைபிள் டீச்சிங், சுவிசேஷ ஊழியம். அவருடைய போதகர் அழைப்பு இல்லை. அப்போது அந்த ஊழியத்தில் அவ்வளோவா பணம் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது, கிடைக்கவும் செய்யாது. அப்போது அவர் கொஞ்சம் நேரம் பார்ட் டைமாக என்ன செய்கிறாரு, பைபிள் காலேஜ் படிக்க, ஊழியம் செய்ய, ஊழியத்தை கற்றுக்கொள்ள, இப்படி செய்யும்போது பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக என்ன செய்கிறாராம், வண்டி ஓட்டுறாராம். இப்போது வண்டி ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவோ கஷ்டங்க, ஆனால் ஆண்டவர் அழைத்த அழைப்பில் என்ன செஞ்சிட்டார், உறுதியாக நின்றுட்டார். நின்னதுனால இப்போ அவர் இப்போவும் என்ன செய்கிறாரு, அவர் பிள்ளைங்க 2 ஃபாரினில், இப்போவும் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. அவர் கூட நான் வண்டியில் போகும்போது நான் தான் காரில் கூப்பிட்டு போவேன். பைபிள் காலேஜ் முடித்த உடனே நான் தான் அவர் என்ன செய்வேன், கொண்டு போய் அவர் வீட்டில் விடுவேன். சாட்சியாபுரத்தில் அவருடைய வீடு இருக்குது, அவங்களுடைய அக்கா வீடோ தங்கச்சி வீடோ, வீட்டில் விட போவேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டே போவேன். அல்லேலூயா.
அந்த பேசின அனுபவங்கள்லாம் எனக்குள்ள இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் இருதயத்தில் அப்படியே என்ன செய்யும், என்னை கட்டுச்சு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கட்டுறதுக்கு மனுஷனை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், அனுப்புனார். அந்த வார்த்தையை கேட்க கேட்க நான் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் பலப்பட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் வைராக்கியமாக நிற்க ஆரம்பித்தேன். ஆமென். அவருடைய கிளாஸ்னாலே சாப்பாடு தண்ணி என்ன செய்யாது, ஓ லார்ட் யூ ஆர் குட் காட் அப்படின்னு அப்பப்போ சொல்லுவார். கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஓ லார்ட் யூ ஆர் குட் காட் அப்படின்னுவார். அவர் சொல்லும் போதே எங்களுக்குள்ளே அப்படியே புல்லரிக்கும். கிளாஸுக்குள்ளேயே அப்படியே ஒரு மகிமை வர மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய அந்த கிளாஸ் முழுசும் அப்படியே எங்களுக்குள்ளே பரவசமாகவே இருப்போம், பசியே எடுக்காது. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன், நீதிமான் அவர் ஒருத்தர். ஆண்டவர் சமூகத்தில் நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சிட்டேன், முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டார். நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே, இனி நீங்கள் தான் என்ன செய்யணும், நடத்தணும். ஒரு நாள் கூட அவங்க பட்னியாக கடந்ததே இல்லையா. அல்லேலூயா. வந்த புதுசில் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் கூட என் பிள்ளைகளை என்ன செஞ்சதில்லை, கர்த்தர் என்னை வறுமையாக விட்டதில்லை, என்னை நடத்தினார், என்னை ஆசீர்வதிக்கிறார். அதான் சொன்னேன், நீதிமானா நீ ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறத கண்கள் காணவே. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படி? ராஜரீக ஆசாரிய கூட்டவாய். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருப்பேன். ஆனால் என் இருதயம் சொல்லும், கர்த்தர் எனக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். அல்லேலூயா. எனக்கென்று ஒரு காரியத்தை அவர் ஜெயமாய் முடியும்படியாக வைத்திருப்பார். நான் அவர் கரத்தில் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலம் ஒன்று வரும், ஒரு காலம் வரும். ஆமென். பிசாசு 40 நாள் சோதித்த பிற்பாடு சற்று காலம் என்ன செஞ்சானா, ஒதுங்கி இருந்தானா. அல்லேலூயா. எனக்கு ஒரு சோதனை காலம் உண்டு, முடிந்த பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக அவன் ஒதுங்கி தான் ஆகணும், கிறிஸ்து இறங்கி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். அவன் விலகின உடனே தூதர்கள் இறங்கி கர்த்தருக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளே வளர்க்கப்படுகிறோம், அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளே மறைந்திருக்கிறோம். ஆமென். உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நானும் நீதிமானாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா தீமையானவைகள் என்ன செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு எது தீமைன்னு சொல்லணும்னு ரொம்ப ஆழமாக போக விரும்பலை. ஏன்னா நீங்கள் எல்லாரும் தீமை எது என்று அறிந்தவர்கள். அல்லேலூயா. நமக்கு எது தீமைன்னு தெரியும். வாலிப பிள்ளைங்களுக்கு எது தீமைன்னு தெரியும். எங்கே நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்கே எப்படி எந்த காரியத்தை செய்யணும், எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். இப்போ எது தீமைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதை வெறுக்கணுன்றது உங்களுக்கு, எது நீங்கள் விட்டு விலகணுன்றது உங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. வெறுப்பீர்கள் என்று சொன்னால் சிலுவையின் அன்பு உங்களை அப்படியே மூடிக்கொள்ளும். நீங்கள் அவருடைய அன்புக்குள்ளே மூடப்பட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளாக இருந்தும் அதை குறித்து என்ன செய்யலையா, கேர் பண்ணவே இல்லையா. ஏன்னா மகிமை அவங்களை என்ன செஞ்சது. அல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்து தீமையை வெறுத்து ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே நீங்கள் உங்களை மறைத்து கொண்டீங்கன்னா உங்களை ஒரு மகிமை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தருடைய கரம் நடத்தும். ஆமென். அல்லேலூயா. அவர் என்னை நடத்த வல்லவர் நீங்கள் விசுவாசித்தா போதும். அதுவே நீதியே என்றார் ஆண்டவர். ஆமென். ஆபிரகாம் என்ன செய்தான், கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீ விசுவாசித்தா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்காக கிரியை செய்வார், நான் இதை செஞ்சு தான் இந்த ஆசீர்வாதத்தை எடுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை, நான் நேர்மையாக நடப்பேன், எனக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார், என்னை அவர் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் நடப்பீங்கன்னா நிச்சயம் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு வருஷத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையை உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வதியுங்கள், 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 ஆசீர்வதியுங்கள்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாக இருப்பதாக, உங்கள் களஞ்சியம் சம்பூர்ணமாக இருப்பதாக, உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறுவதாக, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நிழலாக இருப்பதாக, உங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு உயர்ந்திருப்பதாக. ஆமென். யோசித்து பேசலை, வர்றது அப்படியே பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் அவளை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, தீமையை வெறுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். வெறுக்க வேண்டியதை வெறுத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை நிச்சயம் சுதந்தரிப்போம். ஆமென். உதாசீனத்தை என்ன செய்யாதீங்க, சரி கட்டாதீங்க. உங்களை ஒருவங்க உதாசீனப்படுத்துகிறாங்களா, ஆசீர்வதிங்க. ஆமென். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை ஒருத்தன் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணா 2 மைல் தூரம் என்ன செய், கூட நடந்து போ. ஆமென். 1 மைல் தூரமே பலவந்தம் பண்ணுறானா, ஆண்டவர் சொல்கிறாரு 2 மைல் தூரம் கூட என்ன செய். அல்லேலூயா. உன்னை ஒருத்தன் அடித்தானா அவனுக்காக என்ன செய், ஜெபம் பண்ணு. ஒரு கன்னத்தில் அடித்தா என்ன செய். நம்ம ஆட்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் திருப்பி, அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னது மறு கன்னத்தையும் என்ன செய், திருப்பி காட்டு. நம்ம ஆட்கள் திருப்பி காட்டிடுறது. ஆண்டவரே அதான் சொன்னார், திருப்பி கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. இல்லை, 1 மைல் தூரம் போனால் 2 மைல் தூரம் என்ன செய்யணும், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய், ஜெபம் பண்ணு. உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்கு என்ன செய், ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியங்கள். இதெல்லாம் தீமையை வெறுப்பதற்கு உண்டான வழிகள். அல்லேலூயா. அவங்க குன்னவோ தீமைக்கு தீமை தான் என்ன செய்கிறாங்க, செய்வாங்க. தீமையில் என்ன செய்வாங்க, நம்ம மேலே பொறாமல் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் நம்ம தீமைக்கு தீமை என்ன செய்யக்கூடாது, சரி கட்டக்கூடாது. உதாசீனத்தை சரி கட்டக்கூடாது. நம்ம ஆசீர்வதிக்க என்ன செஞ்சுருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி மாறி வாய் தவறி சபிச்சிங்கன்னா பீலேயாம் என்ன செஞ்சிடும், ஆவியமுக்கு. அவனை எதுக்கு ஆண்டவர் அழைச்சாரு, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிறத இவன் கர்த்தருடைய வாயாக இருந்து என்ன செய்யணும், பேசணும். சபிக்க வீடு நிறைய காசு கொடுத்தா போயிடுவானா, போயிட்டானே. அல்லேலூயா. அல்லேலூயா. பீலேயாமுடைய ஆவி என்ன தெரியுமா, பெருசாக உனக்கு கிடச்சிச்சின்னா சபைக்கு என்ன செஞ்சிடும், கிளம்பிடும். நம்ம அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை அப்படியா என்ன செய்யலை, வைக்கலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உதாசீனத்தை சரி கட்டாமல் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டில் என்று அறிந்து என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதித்தீங்கன்னா தீமையை வெறுக்கிறீங்க, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறீங்க.